துர்வாச முனிவர் மிகவும் கோபமான நபர். அவரு எல்லார்ட்டையும் கோபப்படுவார், சாபம் கொடுத்துருவார். அதனாலே அவர்கிட்ட நெருங்கிறதுக்கு நிறைய பயப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவர் கண்ணனோட அரண்மனைக்கு விருந்துக்கு வரார். அப்போது அவர் விருந்துக்கு வராரு அப்படின்னா சாதாரணமாகவே அவர் சாபம் கொடுப்பாரு. அப்போது விருந்துக்கு வரும்போது உணவு சரியில்லைன்னா அவர் சாபம் கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாரும் பயப்படுறாங்க. கண்ணன் சொல்கிறாரு, அவங்க அரண்மனையில் இருக்கிற அந்த சமையல் கலைஞர்கள்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நல்ல அறுசுவையான நல்ல உணவாக சமைச்சு வைங்க, ஏன்னா வர்றது துர்வாச முனிவர், அவர் ஏதாவது கோவப்படுற மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு. அப்போ அங்கே இருக்கிற சமையல் கலையில் தேர்ந்த வல்லுநர்கள் கூட, நாங்கள் சமைக்க மாட்டோம் சாமி, ஏன்னா அவர் சாபங்கமும் கொடுத்துட்டாருனா சரி வராதுன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி பயந்து யாருமே சமைக்கிறதுக்கு ஒத்துக்கவே இல்லை. துர்வாச முனிவர் வர நேரமும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் கையை பிசைஞ்சிட்டு இருக்காரு, என்ன செய்யலாம் அப்படின்னு. அங்கே அந்த சமையல் கலை வல்லுநர்கள்ட்ட ஒரு ஆள் கூட வேலை செய்கிற ஒரு ஆள் இருக்கார், துணையாக இருந்து சமைச்சு கொடுக்குறவர். அவர் சொல்கிறாரு, கிருஷ்ணா நான் சமைக்கிறேன் அப்படின்னு. உடனே கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன இது, எல்லாரும் மிக தேர்ந்த வல்லுநர்களே முடியாதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் சமைக்கிறேன்னு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னோடனே, இல்லை எனக்கு தெரிஞ்சதை நான் சமைக்கிறேன், அவர் சாப்பிட்டோம், சாபம் கொடுத்தாலும் பரவாயில்லை, நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறார். கிருஷ்ணர் ரொம்ப மகிழ்ச்சி ஆகிட்டார். அவரை தட்டி கொடுத்து நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் போய் மகிழ்ச்சியாக சமைக்கிறார். சமைச்சிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ துர்வாசர் முனிவரும் வந்துட்டார். உணவருந்த உட்காந்துறாரு. எல்லாருமே ஒரு விதமான பதட்டத்தில் இருக்காங்க. ஏன்னா எங்கே அவர் சாப்பிட்டுட்டு சரியில்லைன்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாரோன்னு கிருஷ்ணருக்கே அந்த பயம் இருக்குது. அப்போ எல்லாருமே ஏன்னா உணவும் நல்ல தேர்ந்த வல்லுநர்கள் சமையல் கலைஞர்கள் செய்யலை, சாதாரணமான ஆள் செஞ்சுருக்காரு, கூட உதவிக்கு வந்த ஆள் செஞ்சுருக்காரு. அப்போ என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயந்து போய் எல்லாருமே இருக்காங்க. துர்வாச முனிவர் சாப்பிட ஆரம்பிக்கிறார். அவர் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போதே ஒரு விதமான மகிழ்ச்சியோட ஒரு முகத்தில் அத்தனை ஆனந்தத்தோடு சாப்பிட்றாரு. மிகவும் உணவை ரசித்து சாப்பிட்றாரு. ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாரு. கிருஷ்ணருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனாலும் வெளியில் காட்டிக்காமல் நின்றுட்டுருக்கார். அவர் சாப்பிட்டு முடிச்சுட்டு போய் சாப்பாடு கையை கழுவிட்டு சொல்கிறாரு கிருஷ்ணர்கிட்ட, கிருஷ்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப நாள் கழித்து, ரொம்ப பல வருடங்கள் கழித்து ரொம்ப திருப்தியாக சாப்பிட்டேன், மனநிறைவாக இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி நல்ல ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் வெளியில் போகிறார். கிருஷ்ணர்லேருந்து அங்கே உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்குது. இது எப்படி சாத்தியம், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லி அந்த சமையல் கலைஞர்கிட்ட போய் கேட்குறாங்க. அந்த உதவியாக இருந்தவர்கிட்ட, நீ எப்படி இதை சாதிச்ச அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணர் கேட்குறாரு. அதுக்கு அந்த சமையல் கலை வல்லுநர் ரொம்ப அழகாக சொன்னார், கண்ணா இதில் ஒன்றுமே இல்லை, நான் துர்வாச முனிவருக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போது அவங்க அம்மா என்ன சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் நான் அவர் சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட கொஞ்சம்